ஆக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலராய் நோக்குண்ட மேனே நொடங்காரை புகுண்டருவாரிருமே நிரும்பிக்கையான்பாலோ தப்பாமல் சார்பார் தமகே தாயே சரஸ்வரியே தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் வாடே என் நாவில் வந்தது பாய் கலை மகளே ஈசன் மோனே பொறிகை மலை குருமாகி ஈராறு கரமரில் வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறிய சூரனை வென்றி பண்பானைய மறையர் குரு இறந்தீர்த்து பட்சமின்றி வந்த வரையால் கொள்வாயார மகனே ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் போற்றாளே மாதுளம்பு நிறற்றாளே ஏழடங்கு அங்கு சமங்கரும் போவெல்லோ முகன்னியாக இருக்கு நம்பிக்கை உப்பிடாரி அம்மாளை வணங்கோர் ஒரு நாளும் தீங்கில்லை குமர குருவரணை வெற்றி
மறப்பதில்லை சோறு உங்க மறந்திட்டாளோ சோறு உங்க மறந்திட்டாளோ சொல்லி தந்த அண்ணாவே மறப்பதில்லை சோறு ஒன்ன மறந்துட்டாளோ நானும் சோறு உங்க மறந்திட்டாளோ ஏ அண்ணாவியை மறப்பதில்லை நான் உங்க மறந்திட்டாளோ ஏ அண்ணாவே மறப்பதில்லை கண்டோரீரோ மறந்திட்டாளோ மறந்திட்டாளோ என் கனவிலையோ மறப்பதில்லை மறந்திட்டாளோ அடே மறந்துட்டாளோ கனவிலையோ மறப்பதில்லை ஒருவருக்கொருவர் குருவை என்பார் குருவை என்பார் அனைவரும் என் குருவே என் குருவே நானே குருவை என்பார் குருவை என்பார் குருவை என்பார் நாட்டில் அனைவரும் என் குருவே என் குருவே ஒருவர் குருவே என்பார் குருவே என்பார் குருவை உலகத்தில் அனைவருமே என் குருவே என் குருவே குருவை வணங்கிய ஜீவரெல்லாம் ஆசிசரெல்லாம் மலைகள் வைத்து விளக்குமாவார் விளக்குமாவார் குருவை வணங்காத ஜீவரெல்லாம் ஆசிசரெல்லாம் கொள்ளப்பட்டார் விளக்குமாவார் விளக்குமாவார் வணங்காத சீஷரெல்லாம் சீஷரெல்லாம் ஈஸ்வரெல்லாம் கொள்ளப்பட்டதோர் விளக்குமாவார் விளக்குமாவார் கால் வித்தை கற்றவர்க்கு கச்சவர்க்கு கால் பிடிக்கும் சேவையினா சேவையினார் அரை வித்தை கற்றவர்க்கு கச்சவர்க்கு நடப்பங்கட்டி வந்திடுவேன் சுமந்திடுவேன் கால் வித்தை கற்றவர்க்கு கச்சவர்க்கு முன்னாலோடும் சேவையினா நான் சேவகினார் முழு வித்தை கற்றவர்க்கு கச்சவர்க்கு கற்றேவர்க்கு மூத்த பிள்ளை தலைமகள் நான் தலைமகள் நான் கச்சவர்க்கு கச்சவர்க்கு கற்றேவர்க்கு மூத்த பிள்ளை தலைமகள் நான் தலைமகள் நான் கைகால் நோக கைகால் நோக என்னை வந்து மாறம் சுமந்து பெற்ற சுமண்டு பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமம்மா மாறாவீத உலகம் அருள் செய்வாய் குருவே வாது நாடு நாடு என்றால் அது எந்த நாடையா நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா வல்ல நாடா என்ன இந்த நாடு எந்த நாடு மொரப்ப நாடா எந்த நாடம்மா இல்ல வேற நாடா எப்படி அதாவது என்ன 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 நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் இது எந்த ஊர் தெரியுங்களா அது மட்டுமல்ல அன்பு பாசம் அனைப்பும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் எந்த ஊரம்மா கீழே செழியநல்லூர் கீழே செலியநல்லூர் அல்லவா ஆமா சரி அதாவது என்ன 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 சாரதா நகர் சரி அப்படின்னா தான் தெரியும் ஆமா ஆமா நம்ம வழி தெரியாம அங்குடி போயிட்டோம் சரி அதனால என்ன 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 அருள்மிகு ஸ்ரீ சரி சார்வா சுடலை அப்படி எந்த சுடலை யாரம்மா மாயாண்டி சுடலை சரி 1008 சுடலை இருக்காரு இருக்காரல்லவா ஆனாலும் இங்க குடிகொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் பேசும் நல்ல தெய்வமாக குடிகொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் யாரம்மா ஸ்ரீ சார்வா சுடலை சரி பத்தியலா ஆமா சார்வான்னா எப்பேற்பட்ட பேரு எவ்வளவு அழகான பேர் அது பழைய காலத்து பேரு சரி இப்ப சார்வான்னு யாரு கூப்பிடுதா யாரு சார் சரி பாத்தியார் அப்படி
வாத்தியார் பெரியாளுக்கு சொல்லுவாங்க. சரி. அந்த பெயர் நாமத்தை கொண்ட ஆமா ஸ்ரீ சார்வா சுடலை ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆலயத்திலே பார்வதி அம்மா நம்ம ஐயா லாட சன்னியாசி. சரி. என்ன சன்னியாசி? யாரப்பா? லாட சன்னியாசி. சரி. ஈஸ்வரி. அம்மா சிவனிருந்த பெருமாளோடு பேச்சி பிரம்மசக்தி. சரி. கருப்பசுவாமி. ஐயா 18 படி காவல் கருப்பசாமி புதியவன். சரி. அடுத்து யாரப்பா? பேச்சி முண்டசாமி. சரி. பைரவன். அம்மா பேச்சி பழவேசக்காரன். ஐயா பழவேசக்காரனோடு. ஏனா என்ன நம்ம ஐயா சார்வார் சுடல இருக்காருல. சரி. சார்வா சுடல இருந்தா. ஆமா இருந்தாங்கன்னு சொன்னா 21 தெய்வம். 21 தேவாரி தேவ நாற்பது 8000 கோடி ரிஷி ஆதிவள்ளி கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் சரி அம்பிகை உமையவள் பார்வரா தேவியும் கொலுவிருக்கிறார்கள். இருவரும் கொலுவிருக்கிறார்கள் அல்லவா? உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. சரி. சிவன் இல்லை என்றால் ஆதிபரா சக்தி இல்லை அல்லவா? அம்மை அப்பன் என்றால் உலகம். சரி. உலகம் என்றால் அம்மை அப்பன் தானே. அவங்க 2 பேரையும் வச்சுதான் சரி இந்த கீழே செளியநல்லூர். ஆமா ஆமா அவங்கள வச்சு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நாமளும் வந்திருக்கோம். சரி. அதனால அப்படி ஆண்டவன் படைத்த உயிர்களை எண்ண முடியுமா? ஆமா. இந்த உலகமெல்லாம் என்ன 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 அதலம் சுதலம் பாதாளம் என 3 உலகை படைத்துள்ளார் அல்லவா? ஷபாஷ். ஆமா. இப்படி படைத்திருக்கும் போது ஆமையா பூவன பாராள லோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்களும் சரி தேவலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தேவர்களும் தேவாதி தேவர்களும் உலகத்தில என்ன 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 ஆணாய் இருந்தாலும் சரி பெண்ணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் பிறந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு அழிவு உண்டு. ஆமா பிறப்பு ஒரு நாள் இருந்துன்னு சொன்னா அழிவு ஒரு நாள் இருக்கும் அல்லவா? உண்டு. சரி. ஆனாலும் என்ன எறும்பு கடிக்க சம்மதிக்க மாட்டுக்கான். சரி. சண்டால என்ன என்ன பொடி போட்டு கொண்டு இருந்தான். ஆமா ஆமா. அப்ப ஜாவார நாட்டுக்கு யாராரு வர வாங்கிட்டு வந்திருக்காங்களா? கிடையாதல்லவா கிடையாதல்லவா. இருந்தாலும் என்ன 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 தேவர்களும் அசுரர்களும் சரி நினைச்சாங்க. என்ன என்ன நினைக்கிறார்கள்? சாவாமல் இருக்கணும். நமக்கு சாக்காடு என்பதே இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். சாக்காடு இருக்கக்கூடாது. சரி. நோக்காடு இருக்கக்கூடாது. நோக்காடு வரக்கூடாது நினைக்கிறார்கள் அல்லவா? அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும் என்ன செய்யணும்? சங்கரன் கோயில் டானிக்கத்தான் குடிக்கணும். சரி. சாவே வராது. கிடையாது கிடையாது ஒருபோதும் கிடையாது. அப்ப பார்த்தார் பரமசிவன். சரி. தேவர்களும் அசுரர்களும் போய் கேட்ட உடனே அப்படி சாகாமல் இருக்கணுமா? என்ன செய்யணும் என்ன செய்யணும்? நான் ஒரு ஐடியா சொல்லுதேன். என்ன செய்யணும் பகவானே? இன்னையில இருந்து நீ கேட்டுக்கோ. சரி. என்ன ஐடியா? என்ன என்ன என்னப்பா சொல்லுகிறாரு? தேவர்களே ஐயா அசுரர்களே ஆமா உங்களுக்கு சாவாம நீங்க இருக்கணும். சரி. அப்படின்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன என்ன செய்யணும் என்ன செய்யணும்? அதாவது ஐயா திருப்பார் கடலிலே சென்று திருப்பார் கடலிலே சென்று தேவா அமிர்தம் கடையணும். சரி. தேவாமிர்தம் கடைஞ்சி என்ன தேவாமிர்தம் கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா ஒருபோதும் சாக்காடு என்பதே கிடையாதப்பா உங்களுக்கு. என்னைக்கு இப்படியே இருக்கலாம். ஆமா எப்போதுமே மார்க்கெட்ல மாதிரியே இருக்கலாம். அப்படி இருக்கிற போது சரி அதற்கு அடுத்தபடியாக என்ன என்னம்மா நாமளுடைய வில்லிசை குழுவினர்களை பாராட்டி சரி நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி. நம்ம என்ன இவங்க கூட கோயில் கொடையா பார்க்க வந்திருக்கோம்? அது இல்ல. கிடையாது கிடையாது. தென்காசி மாவட்டம் சரி விகேபூர் தாலுகா சீமையெங்கும் பேரும் புகழும் பெற்ற கருவந்தான் நன்னகரிலே இருந்து அகிலமெங்கும் பேரும் புகழும் பெற்ற ஏஎம் முத்துலட்சுமி மற்றும் பி சத்யா வெள்ளிசை குழுவினர்களை பாராட்டி சத்யா இந்த கீழே செலியூர் நல்லகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி அப்படி அதாவது ஆமா இந்த சார்வா சுடலை சரி
இந்த 1000 பேர் இருக்கக்கூடிய சபையிலே, அந்த மகா சபையிலே ஆளு இல்ல நினைக்காதீங்க, வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா வந்துகிட்டே இருக்காங்க. சரி, அதனால என்ன 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 நம்ம 6 பேத்துக்கும் சரி இந்த கோயில் சார்பாக, இந்த கோவில் சார்பாக, இந்த ஊர் சார்பாக சரி என்னையா கொடுத்தாங்க? பூ என்றால் ஒரு எழுத்து, ஆமா. மாலை என்றால் 2 எழுத்து. அதானே. சரி, விதம் என்ன விதம்லாம் இருக்கு? 3-4 ரகம் இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோட சேர்த்து 5 ரகம் இருக்கு. அப்படியே. ஆமா. அதானே. சரி, சொன்ன மாதிரி. சரி, மல்லிகை, அம்மா, முல்லை, சரி, பாரிஜாதம், ஆமா, வாடாமல்லி, சாந்தி, சூடாமல்லி, சரி, சாந்தியா, எங்க டீச்சர் பேர் அது. அப்படியே. ஆமா, சாந்தி. சரி, பூந்தி இருக்காங்களா? கிடையாது கிடையாது. சாமந்தி. ஆமா. அதாவது என்ன 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 விதமா சரி அண்ணாச்சி ரகரகமா கொடுத்திருக்காங்க. அப்படி. அதனால என்ன 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 பூ மாலையை பொன் மாலையாகவும், பூ மாலையை பொன் மாலையாகவும், மாலையை சரி மாணிக்க மாலையாகவும், அப்படி இந்த சார்வா சுடலையுடைய ஆலயத்தில் சரி நம்ம 6 பேருக்கும் ஆமா கொடுத்ததுனால சரி இந்த ஊர் மக்கள், ஆமையா, மக்களோடு மக்களாக, ஆமம்மா, மருமக்க மார்மங்கலியம் அப்படி அன்றும் இன்றும் சரி என்றென்றைக்கும் ஆமா எப்படியா வாழ வேண்டும், எப்படி அம்மா வாழ வேண்டும், சார்வா சுடலையோட அருளாலே கையிலை போல வாழ வேண்டும். புடிகயிறு 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 அப்ப நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது இருக்கின்ற வேளையில் கொடிகிடாயால் திருவையாற்றில் கோரையேவன் தான் பிறந்தான். இந்திர சந்திரா உரைய போல வெற்றெடுத்தாள் ஆண் குழந்தை. அடி குவா குவா தோடு குவா குவா தோடு ஒரு ஆண் குழந்தை பிறந்துதையா. குவா குவா சத்தத்தோடு குவா குவா சத்தத்தோடு ஆண் குழந்தை பிறந்துதையா. என்ன பிள்ளை பிறந்திருக்கு? அழகான ஆண் குழந்தையானது பிறந்திருக்கிறது அல்லவா? ஏட்டி மூக்கம்மா, என்ன அவளுக்கு என்ன பிள்ளை பிறந்திருக்கு? ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஏட்டி மணிகுண்டு அடிச்ச மாதிரி போட்டாளே பேச்சம்மா. என்ன போட்டா? கொலவ போட்டா. கொலவ போடுகிறல்லவா? ஆமாட்டி. சரி, பிள்ளை நல்லா இருக்கானா? ஆமா, நல்லா சேஷா இருக்கு. பிறந்தது என்ன பிள்ளை? அழகான ஆண் குழந்தை அல்லவா? ஆம்பளை பிள்ளை. சரி, ஆள பிறந்தவன் அப்படி பிள்ளை ராசியோடு பிறந்தாமண்ணா. சரி, அதாவது பெண்களுக்கு பூத்த ராசி, ஆமா, ஆண்களுக்கு பிறந்த ராசி. சரி, இவர் ராசியோடு பிறந்தாமனா அப்பா குச்சி விட வச்சிருப்பாரு, கோபுரமாக்கிடுவான், ஆக்கிடுவான். அது சுழி தவறிட்டான் செங்கலை உருவிடுவான். சரி, சங்க உருவன மாதிரி செங்கலை உருவிடுவான். பிற ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாவை எடுக்க வச்சிருவான். திருவோட்ட கரெக்ட் பாயிண்ட். அதனால ஆமையா இந்த பெற்றெடுத்த பாலகனை அப்படி எப்படி வளர்த்து வர்றாங்க, எப்படி அம்மா வளர்த்து வருகிறாள். அவனை வாழ விட்டு ராட்டே அவன் நேர் கொண்டே முகங்களுவி பாடு விட்டு நீராட்டி பன்னீர் கொண்டு முகங்களுவி குழுப்பாட்டி ஏழையூட்டி குருகுலேமாய் வளர்த்துவார. குழுப்பாட்டி சேனையூட்டி குதுகுலமாய் வளர்த்துவார. பூமியிலே விட்டோம் என்று சொன்னால் பொன்மேனி நோகும் என்று. அப்ப தரையில விடலாமா? ஆமா, தரையில விட்டா தண்டை கால்கள் நோகும் அல்லவா? தோளிலே ரொட்டில் கட்டி அவனுக்கு தொடையதிலே நடைவரத்தி மடியில வச்சு பிள்ளை அப்படியே ரோராட்டுதான். ஆமா ஆமா. அப்ப நாம் பார்த்தா என்ன செய்கிறா? அப்படி ரோராட்டி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில என்னையா செய்தார் பாருங்க. என்ன செய்கிறா? ஊட்டி வளர்த்தாள். உடம்பெல்லாம் நெய்யுருக தேற்றி வளர்த்தாள். அவளுக்கு திரேகமெல்லாம் நெய்யுருக அப்படியே பிள்ளை அருமை பெருமையோடு வளர்த்து வருகிறாள் அல்லவா? அப்படி பார்த்திருக்கும் போது ஆமையா என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்
பள்ளியாள் தேனை புறத்தில் வரங்கிளிகள் அனை விரட்ட வருங்கிளிகள் தனை விரட்ட வரங்கிளிகள் அனை விரட்ட வருங்கிளிகள் தனை விரட்ட வாய்த்தாரியானை மாவை உண்ட வேலவா அந்த மாறு வேடா சுரந்தளையாருக்கவா அந்த மாறு வேடா சுரந்தளையாருக்கவா அருகவா வாய்த்தையாறு மாண்ட வேலவா வாருவேடா சுரந்தளையாருக்கவா இஷ்டமுடன் ராமார் வெள்ளில் காரைகள் நாங்கள் வாட வில்லு கதைகள் நாங்கள் பாட தில்லில் காரைகள் நாங்கள் வாட வில்லு கதைகள் நாங்கள் பாட தாளை துணைத்த துணைத்த தாளம் போடவே தாளம் போடவே தந்தையுடை துணைத்த தாளம் போடவே தந்தையுடை துணைத்த தாளம் போடவே போடவே தாய் தொலைத்ததாளம் போடவே போடுங்க தந்தனை துணைத்த தாளம் போடவே முந்தைய குரு எனக்கு முக்கணம் பரமேஸ்வரனா முக்கண்ணம் பரமேஸ்வரனா முக்கணம் பரமேஸ்வரனா முக்கண்ணம் பரமேஸ்வரனா மூல பொருளை உனை வணங்கி பாடுவோம் நாங்கள் பாடுவோம் எனக்கு முன்னேறே அருள் புரிய வேண்டுமே எனக்கு முன்னேறந்து அருள் புரிய வேண்டுமே வேண்டுமே மூல பொருளை உங்களை வணங்கி பாடுவோம் நீங்க பாடுங்க எனக்கு முன்னே இருந்து அருள் புரிய வேண்டுமே பாரு உறக்க வரலையே உனக்கு சரி எல்லாத்துக்கும் வந்துருது அவன் பார்த்த உடனே ஆமையா என்ன செய்தான் தெரியுமா செய்கிறா குழந்தை பிறந்த உடனே சந்தோஷம் சரி எத்தனை பேர் குழவை போட்டா தெரியுமா ஏன்னா இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாம திடீர்னு குழந்தை கிடைச்சிருக்கு அவளுக்கு ஆமா சரி அது மட்டும் இல்ல என்ன முக்கியமா சரி குழந்தை பிறந்தா என்ன செய்யணும் என்ன செய்யணும் சங்க நெரிச்ச மாதிரியாவது ஒரு கொலை விடணும் ஆமா ஆமா சங்க நெரிச்ச மாதிரியா ஒரு குழவை போடணும் வாங்கி போடணும் சரி முடியலையா ஆ. லைட்டாவது போடணும் சரி போடணும்ல ஆமா ஆமா பிறந்தது என்ன புள்ள அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதம்மா ஆம்பளை புள்ள சரி ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாச்சே ஆண் பிள்ளையாச்சு அது கோயில்ல 500 வரி இருந்தா சரி புள்ள பிறந்தாச்சா ஆமா 501 உடனே வந்துருவாரு 7 வரி தர்மகர்த்தா சரி தூக்கிக்கிட்டு நோட்டை அவருக்கு வேலை அதானம்மா ஆமா நமக்கு தொழில் அது நாய் போச்சு அது சரி சரி அதனால ஆமையா பெற்றெடுத்த பாலகரை வளர்த்து வந்தார்கள் வளர்த்து வருகிறார்கள் அல்லவா அப்படியே நாளும் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக பொழுது ஒரு வர்ணமாக வளர்த்து வருகிற போது ஆமா பிள்ளைக்கு ஒரு வயராயிரவாயே ஒன்ற வயராச்சி அவ மூணாவாரி வயதிலே வயதாரிலே பிறந்த முடி எடுக்க போனவரே வயதிலே வயதாரியிலை அவனுக்கு பிறந்த மூடி தான் எடுத்தான் அவனுக்கு முடிகிறகி காதே புத்தி காதில் ஒரு கிடக்காவே அவனுக்கு கையாரியில காப்பு பல்லமையால் பிறந்த அறியில் அவனுக்கு வள்ள வேணா ஒரு பகையர் இவர்கள் தூண்டு கோலால் பிறந்த தோண்டுவார் ஆட்சூரேனா ஒரு அரக்கர் குலத்தில் பிறந்த பிள்ளை அரசு ஆடு பிறந்த பிள்ளை அவனுக்கு வல்ல அரக்கன் ஒரு பயரா குலத்தில் பிறந்த பிள்ளையே அரக்கர் குலத்தில் பிறந்த பிள்ளை அவளுக்கு வல்லற
பிள்ளை அல்லவா? என்னையா பெயர் கொடுத்தாங்க? என்ன பெயர் அம்மா சூட்டுகிறார்கள்? வல்லரக்கன். வல்லரக்கன் என்ற பெயர் நாமத்தை சூட்டி 5 வயதாக இருக்கும் போது ஆமையா பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். சரி. ஆனா அவனாவது படிப்பான். படிப்பான் அல்லவா? முக்கியமா பஸ் படிக்க தெரியணும். சரி. பஸ்னா இந்த ஊருக்கு போகணுமே காரு பஸ். ஓ அப்படி சொல்லுதீங்களா? ஆமா ஆமா. ஒரு பக்கம் போனா 4 விவரம் தெரிஞ்சா தானே போக முடியும். பிள்ளைக்கு தெரிஞ்சாதான் பஸ். அதானே இப்படித்தான் நம்ம அண்ணாச்சி இருக்காரா உடுக்காரு. இவர் தம்பி ஒரு ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்டோம். யாரு என்ன கேட்டோம்? ஐயா எந்த பஸ் முன்ன போகும்? அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? அம்மா தாயே எந்த பஸ் என்ன எந்த பஸ்ஸா இருந்தாலும் முன்னத்தான் போகும். ஓ எல்லா பஸ்ஸும் முன்னத்தான் போகும். அறிவாளிய பார்த்தியா எவ்வளவு அழகா பேசுவாரு. அடுத்து என்ன அண்ணன் ஒரு ஆள் இருக்காரு. சரி. சடையாண்டி. சரி. ஐயா பஸ் வருமா? ஆமா வரும். சரி. ஐயா வராதா? வராது. சரி. போயிட்டா? சரி. போயிட்டு. சரி. போவலையா? சரி. போவல. என்னம்மா எல்லாத்துக்கும் ஒரே பதில் நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் யார் சொல்வா? யாரு? கருவந்தா நாட்டாம சொல்லுவாரு அப்போ. ஓ அப்போ அப்படி சொல்லுவாரு. நம்ம எது கேட்கமோ அதுக்கு பதில். சரி. இல்லன்னா இல்ல, இருக்கா இருக்கு. அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்ல. ஆமா வரும்னா வரும் போகும்னா போகும். ஆமா பஸ் எல்லா பஸ்ஸும் முன்னதான் போகும். பின்னால ஒரு பஸ் வராது தாய். இதுக்கு தான் படிப்பு வேணும். ஆமா ஆமா. அப்படி இருக்கும் ஒரு வல்லரக்கனுக்கு வயசு 5. வயசு 5 ஆனதல்லவா? 5 வயதானே போய் வணிக வைக வேணும் என்று சரி. ஆசிரியர்கிட்ட போய் ஒரு நல்ல நாள் பார்த்து படிக்கணும். ஆமா எந்த நாளும் பார்க்க போக கூடாது. புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சேர்க்கணும். ஆமா சும்மா போனோம் பள்ளிக்கூடம் போனோம் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து படிச்சோம்னு போகவே கூடாது. ஆமா சரஸ்வதி பூஜைக்கு அன்னைக்கு போய் சேர்ந்தோம்னு சொன்னா அழகான கவர்மெண்ட் ஜாப்பு. ஓ கவர்மெண்ட் ஜாப் வேலை இருக்கு. ஆமா சரி. அப்பமெல்லாம் எண்ணெய் தான் கொண்டு அப்பளம் சேர்த்தாரோ. சரி. இப்படி தூக்கிக்கிட்டு அலைதாரு. அவரு ஊரா தூக்கிட்டு அலைதாரு. ஆமா கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாரு. சேர்த்த நேரம் சரியில்லை, அவர் போன நேரம் சரியில்லை. என்னைக்கு என்னாச்சு சாந்தியே? என்ன நேரம்னு தான் போய் சேர்ந்தோமோ தெரியல. என் கரகம் மாட்டிக்கிட்டீங்களா? சரி பரவாயில்ல. அழகான சங்கம் கோயில உள்ளங்கையில வச்சிருக்காரு. அவரை மறக்க முடியாது என்னையா? அதனால ஆமா இந்த வல்லரக்கனை வரவழைத்து சரி ஏ அப்பா வல்லரக்கா என்ன குருவே நான் சொன்னொரு முயலே சொல்லணுமடா. அப்படியே ஆகட்டும் குருவே. அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை அல்லவா. அன்னையும் பிராவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது எந்த சாலமும் நன்றப்பா. எந்த ஆசிரியராயிருந்தாலும் பிள்ளைகளுக்கு பாடம் இதை தான் புகட்டுவார். ஆமா பாடம் முத சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம். ஆமா சரி. ஆனா வந்தாச்சுன்னா என்ன எல்லாம் வந்தது மாதிரி. ஆனான்னு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துருச்சுன்னா வந்துடணும். சரி அதான் பிள்ளைக்கு இழகு. ஆமா ஆமா. அப்போ இந்த வல்லரக்கனை வரவழைத்து ஆசிரியர் அழகுடனே சொல்லி கொடுக்காரு. சரி.
இவன் பொள்ளாச்சிரி எழுதுனா புள்ளதாச்சிரி எழுதிட்டு வந்துருவான். கொஞ்சம் ஒருபடியான மனுஷன். ஆமா, சேமியான்னா இவன் மாமியா 130 கிலோன்னு எழுதிருவான். சரி, ஏன்னா மாமியா அப்படி வெயிட்டா இருக்கல்ல, இருக்கத்தானே செய்தா பாதகத்தி. அதனால தீவனம் கொஞ்சம் தீவனமா திங்க. அதானே. சரி, இந்த வல்லரகு என்னைய படித்து வருகிறான், என்னம்மா கச்சு வருகிறான். அவள் அறிகுறி ஒன்றை வேண்டேராதி ஜோடே ஒன்னேடகோ அறிகுறி கொன்றை வேந்த நாத்தி சுவடி பொன்னில் அருணாச்சல புஸ்தகமா அருணாச்சல புஸ்தகமா வைகுண்டத்தோளமடையோ அருணாச்சல புஸ்தகமா அருணாச்சல புஸ்தகமா வைகுண்டத்தோளமடையோ சாஸ்திரம். சரி, 64 கலக்கியானம். 64 கலக்கியானம், 96 தத்துவங்களையும் 108 ஆகம். ஆமா, இத்தனையும் படித்தார். அழகுடனே படிக்கிறான் அல்லவா. பிள்ளைக்கு வயசு என்ன ஆனதம்மா? 21. சரி, ரொம்ப மீச குறும்பு பார்வை அல்லவா. ஆமா, அவன் திருநெல்வேலிக்கு போச்சோன்னா சரி ஆலங்குளத்துக்கு போயிருவான். ஆமா ஆமா, எல்லாம் பிள்ளைக்கு நேரம். ஆமா, 2 கட்ட வயசு அப்படின்னா கட்ட மண்ணை சரி தாண்டுவான். ஆமா ஆமா, ஓடுற பாம்பை சரி எட்டி பிடிப்பான். ஓ, எட்டி பிடிக்கக்கூடிய வயசு. நம்ம பிடிச்சா படக்குன்னு கொத்திரும். ஆமா ஆமா, ஏன்னா அவனுக்கு வயசு அப்படி. சரி, அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலைகள் நாம வெத்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். சரி அப்படின்னு எல்லா தாயும் தகப்பனும் நினைக்கதான். ஆமா, நினைக்கக்கூடிய விஷயம் தானே. ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் நல்லா கை கால கெதியா இருக்கும் போதே நம்ம பிள்ளைக்கு நம்ம கண்ணுபட ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு பார்க்கணும்னு ஆசை தானே எல்லாத்துக்கும். இல்லன்னா அவனா கூட்டு வந்து வச்சிருவான் பிறகு. அதானே, நம்மளா போட்டு முடிச்சோம்னு சொன்னா ஆமா 4 மூக்குத்தி 4 பவுன் சங்கிலியோட வருவா. 10 பவுன் போட்டு அவளா வந்தான்னு சொன்னா போட்டிருக்க சுடிதாரோட கூட்டு வந்து வச்சிருவான். அதானே, அதனால நம்மளா பார்த்து முடிச்சு வைக்கணும் ஆசைப்படக்கூடிய விஷயம் தானே. அது சரிதான். சரி, அதனால நாங்க ஐயா இந்த வல்லரக்கனுக்கு பக்கத்து ஊர்ல சென்று போல கன்னி என்று ஒரு பெண்ணை பெண் கொடியாளை அப்படியே பேசி முடிச்சு சரி 4 நட்சத்திரம் பார்த்து நட்சத்திரம் தான் பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஆமையா தங்க நல்ல முடி சமைத்து தரணி எல்லாம் வைத்த தங்க நல்ல முடி சமைத்து தரணி எல்லாம் வைத்தார். பொண்ணு நல்ல முடி சமைத்து பூவுலகை ஆள வைத்தார். பொண்ணு நல்ல முடி சமைத்து பூவுலகை ஆள வைத்தார். முடி சமைத்தானே அரகத்தே முடி சமைத்தானே அரத்திலே ஆண்டு வர வல்லரகே அம்மா முடி சமைத்த நேரத்திலே ஆண்டு வாராம் வல்லரக்கே. வாசம் புகழ் சூழும் உலகமெல்லாம் வரிசை தவறியே ஆண்டு வருகிறார். வரிசை தவறியே ஆண்டு வருகிறான் அல்லவா வல்லரக்கன். பக்கத்து வீட்டுல பவளக்கட்டி என்ற ஒரு பெண்ணை சரி அரக்கனுக்கு மனம் முடிச்சாங்க. அரக்கனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதாவது என்ன எக்கண வரலாம், சரி இக்கண வரலாம். ஆமா ஆமா, ஆனா தாங்கிற கௌரவம் வரக்கூடாது. ஆமா, யாருக்குமே வரக்கூடாதம்மா. அது ஆண் என்ற கௌரவம் மட்டும் வரக்கூடாது. ஆனா இவனுக்கு வந்துருச்சு. உலகத்துல நம்ம தான் பெருசுன்னு நினைக்க கூடாது. கரெக்ட். ஆமா, ஆனா அவன் நினைக்கான். சரி அவங்கிட்ட இருக்க என்ன என்ன இருக்கு? தில்லு, சரி கெத்து கெத்து எல்லாம் நிறைய இருக்கு. இருக்கணும்லம்மா, இந்த வயசுல இருக்கணும்ல. அதானே, சரி
அப்ப என்ன நினைச்சான் தெரியுமா? என்ன நினைக்கிறான் பாருங்க. பாசம் புகழ் சூழும் உலகமெல்லாம் வரிசை தவறியே ஆண்டு வருகிறான் வல்லரக்கனானவன். நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது தெரியல. ஆமா, தெரியாதுங்க கூட அது பிடிக்காத உனக்கு. அதானே. ஆமா, அவனுக்கு ஒரே ஒரு ஆசைதான். என்ன ஆசையா? கல்லறை நான் போகும்போது எனக்கு சில்லறை வந்துகிட்டே இருக்கணும். அத சொல்லு. என்னைக்கு என்னைய கொண்டு அடக்கம் பண்ணாங்களோ அன்னைக்கு வரை என் கூட சில்லறை வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா நினைக்கவே அப்படித்தான். அப்படி ஆசை யார விட்டுது? ஆமா, ஆசை யாருக்கம்மா விட்டுச்சு? அப்ப யாரை அழைத்தான் தெரியுமா? யாரை அம்மா அழைக்கிறான்? அவ அப்பா அரசாட்சி செய்யும் போது சரி மக்கள் கைகட்டி வாய் பொத்தி அப்படி பகுதி பணம் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். சரி. ஏ சண்டாள பாவி, ஏ அரக்கா வல்லரக்கா, அப்பாவுக்கு வயசாகி போச்சு. சரி. பொறுப்பத்தான் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டானே. பிள்ளைகிட்ட கொடுக்கணும்ல, பிள்ளைகிட்ட கொடுக்கணும்ல. அதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. சரி. அப்ப இவன் கால் எடுத்து வச்ச நேரம். ஆமா. நாட்டுல மழை இல்ல. சரி. காட்டுல ஆமா விளைச்சல் இல்லை. வீட்டுல பொருள் இல்ல. ஆமா, இல்லையா இல்லையா. வச்ச புள்ளாளுதான் பால் வாங்க காசு இல்ல. சரி. ஏ சண்டாலம் கருத்த காப்பி குடிக்க முடியுமா? முடியாதுல்ல, முடியாதுல்ல. வந்தேரியே வந்தேரியே மந்திரியே பாதை ஒன்றே சொல்ல கேளு, சொல்ல கேளு, சொல்ல கேளு. என்ன சுவாமி? ஆமா. என்னப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு. சரி. ஏன்னா எங்க அப்பா அரசாட்சி செய்யும் போது எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. மக்களே எதுவுமே கேட்காம கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்க அப்பா அரசாட்சி சண்டாள வல்லரக்கு என்னைக்கு கால் எடுத்து வச்சாரோ. ஆமையா. அங்க நாளை நல்ல உருண்டா வாஞ்சோ சரி. தவிடு திங்க கிடைக்கல. ஓ, தவிடு கிடைக்க மாட்டேங்குது அரசு ஆட்சியில. அப்ப தவிடெல்லாம் அள்ளி தின்றுருக்காங்க. சரி. என்னத்தா சொல்ல. ஆமா ஆமா, பைத்தியக்கார காலம் அல்ல. ஆமா. என்னது கிடைக்கோ எடுத்து சாப்பிட்டுறாங்க. பஞ்சம் தலையை விரிச்சு ஆட்டி இருக்கு. சரி. அதனால ஆமா ஏ சண்டாள வாகி வரிய குறைச்சு போட்டாரா? எப்படி அம்மா போடுகிறார்? ஆட்டு வேரி மாட்டு வாரியே மாட்டு வாரி ஆள் வரியும் போட்டானையா போட்டானையா. ஒரு கூட தண்ணீருக்கு தண்ணீருக்கு ஓரண வரியும் போட்டா வரியும் போட்டா. அரைகீரை வித்தவர்க்கு விச்சவர்க்கு அரையண வரியும் போட்டா வரியும் போட்டா. காத்தறிக விச்சவர்க்கு எம்மா விச்சவர்க்கு கால் வேணும் வரியும் போட்டா. காத்தறிக விச்சவர்க்கு விச்சவர்க்கு கால் வேணும் வரியும் போட்டான். நடந்தாலும் வரி. சரி.
உட்கார்ந்தாலும் வரி, இருந்தாலும் வரி, படுத்தாலும் வரி, என்ன செஞ்சாலும் வரி கேட்காத. கோயிலுக்கு வரட்டாலும் வரியை கொடுக்கணும். ஆமா, நீ ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போனா என் வாசல்ல ஒரு அணை வரி கொடுக்கணும். ஏ சண்டாளு பாவி என்ன என்ன அப்பனா ஏ மந்திரி சரி எந்திரி. என்ன சுவாமி? எங்க அப்பா அரசாட்சி செய்யும் போது சரி எத்தனையோ மக்கள் எப்படி இல்லாம வருவாங்க. ஆமா ஆமா வருவார்கள் உண்டல்லவா. ஒரு ஆள் ஒரு 100 ரூபாய், சரி ஏன் ஒரு 50 ரூபாய் கிடைக்கல? கொடுக்கலையே. அவ அப்பா அரசாட்சி செய்யும் போது சரி மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு, மாதம் மும்மாரி மழை விழுந்திருக்கிறது, வருடம் 3 பூ விளைஞ்சிருக்கு. சரி 3 முறை அம்மா நெல் அறுப்பாவ. சரி இப்ப இவன் ஆட்சி சரியில்லையே. கிடையாது அல்லவா. அதாவது என்ன ஆத்தா அம்மாளுக்கு 6 கால பூஜை நடத்துவான். சரி இவன் ஒரு நேரத்து பூஜை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கான். ஆமா ஆமா ஆத்த கால்ல விழாத என் கால்ல விழுங்க, அம்மா காலையில விழுத என் கால்ல விழு. ஆமா நான் திருநாறு பூசல. சரி நீ ஏன் பூசிருக்க? அழிய சொல்லுகிறானே. பெரிய ஆட்கள் இருந்தாங்கன்னா சரி பெருமாளுக்கு ஒப்பந்தம். பெரிய ஆளுக்கு இருக்க இடம் பெருமாளுக்கு ஒப்பந்தம். அப்போ இப்போ கிழமை இருக்க இடம் கேடுங்க. கேடா சரி ஒரு இம்சை அப்படியா? சாரி தாங்க முடியலையா? மன்னிச்சுக்கோங்க. ஆனா என்னைக்கும் பெரிய ஆளு தான். சரி கரெக்டா வருவாரு, கரெக்டா போயிருவாரு. ஆமா டயத்துக்கு வரணும் போகணும். ஆமா சரி ஏ மந்திரி எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை சுவாமி? பகுதி பணத்தை போய் வாங்கிட்டு வா. ஆமா அப்ப மந்திரி எங்கய்யா வருகிறார்? எங்கம்மா போகிறா? நொண்டி குதிரையில ஏறி எங்கய்யா வர்றார் பாருங்க. அப்படி அங்க ஏழாளல்ல வாண்டி ஏமா அங்க ஏழ்பாடும் சேர சோழே அம்மா மகதானல்ல கொந்த அங்க உச்சிரமா கர்நாட அரியந்தான் துழுவ அவந்தி நல்ல தேசமல்லா எங்கே வாரா எங்கே வாரா ஏற்றார் வாரிய மந்தேரக்கே எங்கே வாரா மந்திரியோ மந்திரிய வாரி இருக்க முடியல. சரி என் மந்திரி என்ன எந்திரி. என்ன சுவாமி? போய் வாங்கிட்டு வா. சரி எல்லார்ட்டும் போய் கேளு. ஆமா பகுதி பணம், கப்ப பணம், டிஸ்ட்ரிக்ட் பணம், எங்க கஜனா காலி ஆயிட்டு வரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாப்பா. சீக்கிரம் பணத்தை கட்டல தொலைச்சிருவோம்னு சொல்லு. சரி உடனே மந்திரி போறார். அப்படி எந்த ஆளாச்சு? என்ன ஏன் என்ன செய்திய? எதுக்கு வந்திருக்கீங்க? காப்பியா வேணுமா, டீ வேணுமா, ஒரு தண்ணி குடிக்கலா? ஒரு வார்த்தை கேட்கலையே. ஒரு வார்த்தை ஒத்தேலாம் போடுதா அது. ஆனா ஐயா அது இல்லைன்னா அப்படியே வந்திருக்கும் அவளுக்கு. அவன் பார்த்திருக்கும் போது மந்திரி கேட்ட உடனே சரி ஐயா பகுதி பணத்தை எடுத்து வைக்கலா இல்ல நான் இறங்கி போட்டா? அப்படி போதிய என்ன நேரம் இருக்கு, பணம் தானே. ஆமா உங்களுக்கு விடியட்டும். சரி நாமளா தார. ஆமா அப்படி சொல்லி இருக்கும் போது சொல்லக்கூடிய வேலையில் பகுதி பணம் தர முடியாது. சரி உங்க அரக்கை எண்ணெய்க்கு கால் எடுத்து வச்சானோ அப்படி நாட்டிலே மழை இல்லை, மழையானது இல்லை அல்லவா, காட்டிலே விளைச்சல் இல்லை. ஆமா சுவாமி வீட்டுல பொருள் இல்ல, பச்சை புல்ல அழுதா பால் வாங்க காசு இல்ல. அவ அம்மா அடிக்கா கடுத்த கருங்காப்பிய குடி, கருங்காப்பி. சரி கருத்த காப்பி தான் இருக்கு. ஆமா வெள்ளை காப்பிக்கு நான் எங்க போட்டு அப்படிங்க. சரி அப்புறம் ஒரே இம்சை, ஒரு ஆமா நச்சரிப்பு தாங்க முடியல. என்னைக்கு அரசாட்சி செய்ய வந்தோம் அண்ணன் நாள்ல இருந்து இப்படித்தான் கிடக்கு. அதானே ஆமா தவிடு வாங்க கூட காசு இல்லாம இருக்கம்யா. அப்ப என்னையா செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? அங்க பகுதி பாடம் தரவோ மாட்டோம், தரவோ மாட்டோம், தரவோ மாட்டோம், நடக்க மாட்டோம், நடக்க மாட்டோம், நடக்க மாட்டோம், பகுதி
கப்ப பணம் தர முடியாது. சரி. கால் பணிந்து நடக்க முடியாது. ஆமா, காலை தொட்டு நடக்க முடியாது. பகுதி பணம் தர மாட்டோம், உனக்கு பயந்து என்னாங்க இருக்க முடியாது. முடியாது மந்திரி. அப்படி சொன்ன உடனே மந்திரி ஓடோடி வந்துட்டார். ஆமா. தரலல்ல, ஏன் இவ்வளவு தர்றீங்க, இப்ப என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புறமுது காட்டி ஓடி வர்றான். அப்படி ஐயா உங்க பேரை சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா மந்திரி. என்ன வார்த்தை, முடியல அசிங்கமா பேசுறான். ஆமா. சரி ஒண்ணும் இல்ல, இப்ப பயப்படாத. சரி, நான் இருக்கல்ல. ஆமா. அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமானை நினைத்து ஏன்னா பிள்ளைகள் கூட்டத்தை கண்டு மிரண்டிட்டான். சரி, இந்த கூட்டத்துக்கா வந்தா? ஆஹா, அலை கடலா இல்ல இது தலை. சரி, தலையா கடல் அலையான்னு தெரியும். எனக்கே திணறுது. அப்ப எப்படி இருக்கும் பிள்ளைகளுக்கு பார்த்திருக்கும் போது? இப்ப என்ன செய்யணும்? ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரியணும். அவ்வளவுதான், வந்தாச்சு உட்கார வேண்டியதான். ஆமா, ஆனது ஆகி போச்சு. 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்காண்டி வேலை வேணும்ல. சரியா, எப்படியாவது நான் கிடைக்கான்னு பாத்துட்டு வரேன். சரி, வந்ததுக்காண்டி சும்மா போக முடியுமா? முடியாது. அவ மந்திரியை வரவழைத்து வந்தேரியே என்ன செய்யணும்? இவங்க கிட்ட எல்லாம் இதை எதிர்பார்க்கப்படாது. வந்தா போயிட்டே இருக்கணும். எப்படி போணும்? ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா. அதனால என்ன நான் வந்ததே பெரிய விஷயம். சரி, வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. கூடாதல்லவா? இப்போ எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அம்மா? நான் பகவான மாதிரி இருக்கணும். சரி, பகவான் கிட்ட போய் தவ இருந்து வர வாங்கணும். பகவானிடம் தவ இருந்து வரத்தை வாங்க வேண்டும் அல்லவா? இவ்வளவுதானா? ஆமா. நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். என்ன சுவாமி? 3 ஆசை இருக்கணும். சரி, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆமா, இந்த 3 ஆசை வெறுத்தம்னு சொன்னா பகவானை நோக்கி தவம் இருக்கலாம். ஆசையை மறந்தால் அரசனாகலாம் அல்லவா? மோகத்தை வெறுத்தால் முனிவனாகலாம் அல்லவா? 3 வெறுத்து தான் வரணும். நம்ம முற்றிலும் சிறந்த முனிவனாகலாம். என்னால முடியுமான்னு தெரியல. சரி பாப்போம். சரி, 3 ஆசைகளை வெறுத்து விட்டு நெற்றியிலே அடித்தான் திருநாற்று வட்டை. அடி. ஏ மந்திரி, என்ன? என் பொண்டாட்டி பொருள் எல்லாம் நீ வச்சுக்க. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வருகிறேன் சுவாமி. அவன் அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்பவும் காலியாமனு இருக்கான். ஆமா, எல்லாரையும் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது இல்லவா? ஆனா அரக்கனுக்கு மந்திரி வாச்சது பெரிய வெல்லவல். சரி, அப்ப மந்திரியிடத்தில் சொல்லிவிட்டு அவ எங்கய்யா வாரான் தெரியுமா? எங்க அம்மா வருகிறார்கள், எல்லா பொருளையும் பாத்துக்கோ. சரி, நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லி எப்படி வருகிறாள்? எப்படி அம்மா வருகிறான்? அவங்க அந்த வேசி களைந்து போட்டாங்க, வேசி கட்டுகிறான். அந்த வேஷ்டி களைந்து போட்டாங்க, வேஷ்டி கட்டுகிறான். கையில் ஜெப மாலைகளா உத்திராட்ச மாலை போட்ட, கையில் ஜெப மாலைகளா உத்திராட்ச மாலை போட்டான். ஆண்டவனை நினைக்க போறான், ஆண்டவனை நினைக்க போறான். அணுகிறானே வஞ்சாச்சரோ, அரக்க
வரை எப்படி வீட்டுக்குள்ள இருப்பான்? எப்படி இருப்பான்? வெந்துருவான். முடியல அல்லவா? அதுக்கு தான் சரி நம்ம வழியா போயிட்டே இருக்கணும். ஏன்னா இவன் வீட்டுல இருக்க வேண்டியதானே? இருக்க முடியாது இல்லம்மா. எதனால? என்ன காரணம்? அதாவது இருப்பான், சரி, அவனுக்கு ஒண்ணும் கிடைக்கல. ஆமா, வீட்டுல இருந்தோம்னா புழுப்புழுப்பு ஓவரா இருக்கும், ஒரு இமுஷ டார்ச்சல் ஓவரா இருக்கும் வீட்டுல இருந்தா. ஆமா, அதுக்கு தான் காட்டை பார்த்து ஓடி வருது. ஒரு பக்கம் அப்பா கேப்பாரு, சரி ஏல என்ன ஏல 12 மணி ஆகுது, என்னடா வண்டியை தூக்கிட்டு எங்க போற கேப்பாரு இல்லவா? என்ன செல்ல நோண்டுத கேப்பாரு இல்லவா? இமுஷ ஒரு சரி, அதனால யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஆமா, ஒரு பக்கம் வீட்டம்மா டார்ச்சல், ஒரு பக்கம் ஓவரா இருக்கு. ஆமா, அதனாலதான் காட்டுக்குள்ள போறோம்பா தவம் இருக்க. அங்கத்தான் போனோம். சரி, ஆள் அரவம் இல்லாத அத்துவான காணகம். ஆமா, அதுதான் ஐயா இமயகிரி பருவரம். இமயகிரி பருவதம். அப்பம்ப 1 வருடமா 2 வருடமா 2 வருடமா ஒரு 12 வருடங்களாகவே தவம் தாங்க முடியல. ஹலோ, பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா, ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா, பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து ஏன் தாக்கல, செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா, எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா. பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா, ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா, பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து ஏன் தாக்கல. சீதத்தி குளிச்சு ராமனத்தான் நம்ப வச்சா, ராமாயணம் சொன்ன செய்திதான், போடலடி பத்தினிய வதர வச்ச சாமி சந்ததிக்கு சத்தியமா சேர வந்த பூவு ஒண்ணு கருக வச்ச ஊரு சிரிச்சதும் ஓயாம ஏசினதும் ஓ காதில் கேட்கவில்லையா நாதியச்சு இப்ப நானாக தவிக்கிறேன் நீ கண்ணில் பார்க்கவில்லையா செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்தானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து ஏன் தாக்கல அப்படி இருக்கிற போது அப்படி இந்த வல்லரக்கன் ஆசையை வருத்து சரி ஆள் அரவமில்லாத அத்துவான காணகம் அத்துவான காணகத்துல எங்கய்யா வருகிறான் எங்க அம்மா வருகிறான் அவன் நாடு விட்டான் நகர விட்டான் ராஜ்யங்கள் தான் கடந்தான் நாடு விட்டான் நகர விட்டான் ராஜ்யங்கள் தான் கடந்தான் கொன்று விட்டான் உமடு விட்டான் குவை சவா வனகிட கொன்று விட்டான் கும்மடு விட்டான் குவை சவா வனகடந்தான் அடிவாரத்தில்
அகரம் குன்று குமடு மேடு பள்ளம் தாவு கிடங்கு சரி எல்லாத்தையும் கடந்துட்டான். ஆமா எல்லாத்தையும் கடந்து எங்கம்மா வருகிறான்? ஒரே மனசு. சரி வெறுத்துட்டான், எல்லாத்தையும் வெறுத்துட்டான். ஆமா ஆமா அப்படி வெறுத்து விட்டு ஆமா ஐயா ஆளரவமில்லாத அத்துவான காடகத்திலே வந்து சரி ஏன் ஆண்டவன் பகவானை நோக்கி எப்படி யாரோ இருக்கிறான், எப்படி அம்மா இருக்கிறான்? அதாவது என்ன ஒரு கோயிலா இருந்தா சரி இந்த வாரு என்ன நடத்திருக்காங்க, ஓமகுண்டம். ஆமா ஓமகுண்டம் வளர்ப்பார்கள் அல்லவா? அப்படி வளர்த்தா சரி கோயிலுக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. ஆமா கோயிலை நம்பி நம்ம இருக்கோம், நம்மளுக்கும் நல்லது. ஆமா சரி பெருமை. ஆமா அதை போல ஆமா அந்த காலத்துல ஐயர் போய் எடுத்துட்டு வருவாரு. சரி எங்க கடலுக்குள்ள போய் சிற்பி எடுத்துட்டு வந்து சிற்பி எடுத்துட்டு வருவாங்க. ஆமா அப்படித்தான் ஓமகண்டம் வளர்ப்பார்கள் அந்த காலத்துல. இப்ப வந்து ஐயர் சிற்பி எடுக்க போனா அவரை தேடி நம்ம போகணும், போக வேண்டிய கடலுக்குள்ள போக வேண்டாம். அப்படி அழ அடிச்சுட்டு போயிரும். சரி அதனால என்ன இந்த வல்லரகர் எங்கய்யா வருகிறான்? எங்க அம்மா வருகிறான். ஆயிரம் அகலத்திலே 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 50 உயரத்திலே உயரத்திலே அகலத்திலே அகலத்திலே அகலத்திலே